சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் பெண்ணின் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் அமைச்சுப் பணியாளர் அதிகாரி பாக்யராஜ் மற்றும் பெண் அதிகாரி மீது பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என சொல்லுங்கள். சென்னை எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 21 வயது கல்லூரி மாணவி நேற்று ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தனது தாயார் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணிபுரிந்து வருவதாகவும், தனது தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக இருவரும் பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில கடந்த அக்டோபர் மாதம் அவருடன் பணிபுரியக்கூடிய பாக்யராஜ் என்ற நபர் தனது வீட்டிற்கு வந்தபோது தன்னிடம் தவறாக நடந்து கொண்டது மட்டுமில்லாமல் தன் மீது அவதூறு பரப்பும் வகையில அவருடன் இணைத்து வைத்து பல்வேறு இடங்களில் பேசி வருவதாகவும், இதை குறித்து தனது தாயிடம் கூறியும் போது அந்த பாக்யராஜுடன் தன்னை இணக்கமாக இருக்குமாறு தாயாரே கூறுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் காவல்துறை பணி புரிவதனால புகார் அளித்தாலும் உன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று கூறி அவர் எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறி ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். கடந்த டிசம்பர் மாதமும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் தன் மீது தாயாரும் அந்த பாக்யராஜ் என்பவரும் தவறான ஒரு புகாரை அளித்து தன்னை மிரட்டியதாகவும், அதில் கேவலப்படுத்தும் விதமாக பல்வேறு தகவல்களை கூறியிருப்பதாகவும் கூறி அந்த புகாரை அன்றே அளித்திருந்தார். அந்த புகாரின் பெயரில் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தற்போது 2 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சு பணியாளராக பணிபுரியக்கூடிய பாக்யராஜ் மற்றும் உடன் பணிபுரியக்கூடிய அந்த கல்லூரி மாணவியின் தாயார் ஆகிய 2 நபர்கள் மீதும் பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து எழும்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த புகாரானது எழும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றப்பட்டு அங்கு விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த இருவர் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.